வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பேய்கள் நடமாடுவதாக கூறப்படும் அடையார் உடைந்த பாலத்தை பத்தி பார்க்க போறோம். புரோக்கன் பிரிட்ஜ் என்றழைக்கப்படும் உடைந்த பாலம் சென்னை அடையாறில் அமைந்துள்ளது. இது 1967ஆம் ஆண்டில் பட்டினப்பாக்கத்தில் இருந்து பெசன்ட் நகரின் எலியட்ஸ் கடற்கரைக்கு மக்கள் செல்வதற்காக கட்டப்பட்டது. இது ஒற்றைப்பாதை பாலமாகும். 1977ஆம் ஆண்டில் ஆற்றின் வேகமான நீரோட்டத்தின் காரணமாக இப்பாலத்தின் பெரும் பகுதி இடிந்து விழுந்தது. அன்று முதல் இது மக்களால் புரோக்கன் பிரிட்ஜ், அதாவது இடிந்த பாலம் என்று அழைக்கப்படுகின்றது. இடிந்த இப்பாலம் இன்றளவும் பழுது பார்க்கப்படவில்லை. அடையார் உடைந்த பாலத்தை சுற்றி பல அமானுஷ்ய விஷயங்கள் நடப்பதாக மக்கள் கூறுகின்றனர். மக்கள் இங்கு இரவு நேரங்களில் வருவதை விரும்ப மாட்டார்கள். காரணம், இந்த பாலத்தில் பேய்கள் நடமாடுவதாக நம்பப்படுகின்றது. இருட்டிய பிறகு பெண்கள் யாரும் இந்த பாலத்திற்கு செல்ல பயப்படுவதற்கு முக்கிய காரணம், இங்கு திருமணமாகாத பெண் இறந்து மோகினி பிசாசுகளாக அலைவதாகவும், அந்த மோகினி பிசாசுகள் இங்கு வரும் பெண்களின் மீது புகுவதற்கு காத்து கொண்டு இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. முன்பு இந்த பாலத்தின் கீழ் பல பெண்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாகவும், அவர்களின் பிணங்கள் ஆற்றில் மிதந்து கொண்டு சென்றதாகவும் ஊர் மக்கள் கூறுகின்றனர். இந்த பெண்கள் அனைவரும் ஒரு ஆடவனால் கொலை செய்யப்பட்டு இங்கு வீசப்பட்டதாகவும், அவர்களின் ஆவி இன்றும் பழிவாங்கும் வெறியோடு இரவில் பாலத்தின் மேல் அலைகிறதாம். இங்கு இரவு நேரத்தின் போது மல்லிகை பூ மனம் வீசுவதாகவும், யாரோ அழுது கொண்டு சிரிப்பதாகவும் சத்தங்கள் கேட்பதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். முக்கியமாக ஆண்கள் இங்கு சென்றால் திருமணம் ஆகாமல் இறந்த இந்த பெண்களின் ஆவி அவர்களை பின்தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்து ரத்தத்தை குடிக்கும் என கூறப்படுகிறது. ஒரு தடவை இரவில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க சென்ற இரு ஆடவர்கள் பேய் பிடித்து இறந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இரவு நேரத்தின் போது ஆபத்தாக கருதப்படும் இந்த அடையார் உடைந்த பாலத்தை நோக்கி சென்றபோது அங்கு நாய்கள் ஊளையிடும் சத்தம் கேட்டதாகவும், திரும்பி பார்த்தால் அங்கு நாய்கள் எதுவும் இல்லையாம். பிறகு அவர்களை சுற்றி மல்லிகை பூ வாசமும் பிணவாடையும் கலந்து வீசுவது போல இருந்ததாம். பிறகு மெல்ல மெல்ல கொலுசு சத்தத்துடன் யாரோ பின்தொடர்வது போல தெரிந்ததாம். திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை என்பதால் இவர்கள் மேலும் பாலத்தில் நடந்து சென்று இருக்கிறார்கள். பிறகு அங்கு கருப்பு நிற சேலையில் பெண் ஒருத்தி பாலத்தில் இருந்து ஆற்றை பார்த்து அழுவதை பார்க்கிறார்கள். பயமாக இருந்தாலும் இந்த இரு ஆடவர்களும் மனதை துணிவுபடுத்திக் கொண்டு அந்த பெண்ணிடம், இந்த நேரத்தில் ஏன் இந்த பாலத்தில் தனியாக நின்று அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என கேட்கிறார்கள். அதற்கு அந்த பெண் பதில் எதுவும் சொல்லாமல் வேகமாக சிரிக்க தொடங்கினாள். பிறகு அந்த பெண் தன் கையை நீட்டி ஆற்றை பார்க்கும்படி சுட்டிக்காட்டினாள். அந்த பெண் கை நீட்டிய இடத்தை பார்த்தபோது அங்கு ஆற்றில் இரத்த வெள்ளத்தில் பல பெண்களின் பிணங்கள் மிதந்து சென்றதாகவும், கருப்பான உருவங்கள் அந்த பிணங்களை தின்று கொண்டு இருந்ததாம். பயந்து போன அந்த இரு ஆடவர்கள் அந்த பெண்ணின் முகத்தை திரும்பி பார்த்தபோது அழுகிய நிலையில் வாயில் கூர்மையான பற்களில் ரத்தம் சொட்ட சொட்ட இருப்பதை பார்த்து அந்த பாலத்தை விட்டு சிதறி அடித்து ஓடத் தொடங்கினர். பிறகு வீட்டிற்கு சென்ற அந்த இரண்டு ஆடவர்களும் தங்களுக்கு நடந்த விசித்திரமான விஷயத்தை பற்றி பிறரிடம் கூறுகிறார்கள். அங்கு பேய் நடமாட்டம் இருப்பதாகவும், ஒரு பெண்ணின் ஆவி சுற்றி திரிவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சில நாட்கள் கழித்து அந்த இரண்டு ஆடவர்களும் மர்மமான முறையில் ரத்தம் கக்கிய நிலையில் அதே அடையாறு உடைந்த பாலத்தில் இறந்து கிடந்தனர். அது அனைவரையும் நடுங்க செய்தது. அன்று முதல் அது பேய் பாலம் என்று மக்கள் நம்பத் தொடங்கினர். இன்றும் இரவில் அடையார் உடைந்த பாலத்தில் அந்த பெண்களின் ஆவி தனது அடுத்த பலியை தேடி அலைவதாக மக்கள் நம்புகின்றனர். எது எப்படி இருப்பினும் இரவு நேரத்தின் போது அதுவும் உடைந்த பாலத்தின் மேல் செல்வது மிகவும் ஆபத்தான விஷயமாகும். அந்த பாலம் எந்நேரத்திலும் உடையலாம். கால் தவறி உடைந்த பாலத்தின் கீழே விழுந்து விடலாம். விஷப்பாம்புகள் மற்றும் வனவிலங்குகளால் ஆபத்து ஏற்படலாம், அல்லது கொலை கொள்ளை நடக்கலாம். ஆகவே அமானுஷ்ய விஷயத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல், இப்படி பல ஆபத்துகள் இப்படிப்பட்ட இடங்களில் இருப்பதை அறிந்து அங்கு இரவில் செல்வதை நாம் தவிர்க்க வேண்டும். இந்த வீடியோ அடையார் உடைந்த பாலத்தில் நடந்ததாக உள்ளூர் மக்கள் கூறிய அமானுஷ்ய கதையை பத்தி சிறிய தகவல் உங்களுக்கு கூறியிருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.